எதுக்குடா அவசர அவசரமா என்னைய வர சொன்ன? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. என்ன விஷயம் சொல்லு. நானும் மோனியும் லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு அம்மாவுக்கு தெரியும் போது அம்மாவே எங்களை கொலை பண்ண ஏற்பாடு பண்ணாங்களா இல்ல வேற யாரோ பண்ணதுக்கு அம்மா பழிய ஏத்துட்டு இருக்காங்களா? இதெல்லாம் இப்ப எதுக்கு உனக்கு? சொல்லுடா. கண்டிப்பா உனக்கு தெரியாம இருக்காது. நீ எதுவும் தெரிஞ்சுக்காமலேயும் விட்டுருக்க மாட்ட. சொல்லு. அந்த பாலா போன மனுஷன் பண்ணி அம்மா அந்த பழிய ஏத்துக்கிட்டாங்களா என்ன? ஆமா. அவனுக்கு என்னமா? அவன் தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டான்ல. அவன் தான் வேற ஒருத்தி கூட இருக்காம்ல. அப்பவும் எதுக்கு தேவையில்லாம நம்ம விஷயத்துல வந்து தலையிட்டு இருக்கான்? நான் யாரை லவ் பண்ணா என்ன, கல்யாணம் பண்ணா அவனுக்கு என்னவா? ஏடா அதெல்லாம் முடிஞ்சு போனது. இப்ப ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இந்த அம்மாவும் இன்னும் அவனுக்காண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மாவோட காதல் என்னைக்குமே உண்மையானது தானே. அம்மா அவங்கிட்ட இருந்து உன்னைய காப்பாத்துறதுக்காண்டி தான் நிறைய நாள் இந்த லவ்வே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ அதையும் கேட்காம மோனியை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்ட. என்ன பண்றது? அவன் வந்து அவனோட பையனுக்கு இப்படி ஒன்னும் இல்லாத பொண்ணையா கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டான். அதுவும் இல்லாம அவன் உனக்கு ஒரு பணக்கார சம்பந்தம் வேற பார்த்து வச்சிருந்தானா? அதுவும் கெட்டு போச்சுல்ல. அவனுக்கு பணம் வரதும் நின்று போச்சுல்ல. அந்த கோவத்துல தாண்டா அப்படி பண்ணிட்டான். இது நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம அவனை கொன்னே போட்டுருவோம்னு சொல்லிட்டு அம்மா அந்த பழியை ஏத்துக்கிட்டாங்கடா. இதுவே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் கண்டுபிடிக்க போய் தாண்டா தெரியும். ச்சே, என்ன மனுஷன் அவன். இப்ப எதுக்கு உனக்கு இதெல்லாம்? எனக்கும் ஆரம்பத்துல இருந்து டவுட் இருந்துச்சு இது அம்மா பண்ணிருக்க மாட்டாங்கன்ட்டு. ஆனா இவன் தான் பண்ணிருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஃப்ரீயா விடு, நான் இப்ப முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருக்கோம்ல, அதை மட்டும் பாரு. ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை கெடுக்கவும் வருவான்னு எனக்கு தோணுது. அப்படி வந்தா நான் அவனை உயிரோடையே விட மாட்டேன். ஒரு தடவை தான் அவன் என்னோட கண்ணுல இருந்து மிஸ் ஆயிட்டான். இந்த தடவை அவன் மிஸ்ஸே ஆக மாட்டான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் எல்லாமே எனக்கு தெரியும். போன மாசம் கூட அம்மாட்ட காசு கேட்டு அவன் அம்மா அவனை பார்க்க போதான் செஞ்சிருக்காங்க. என்னோட சொல்ற, இன்னும் அம்மா காசு கொடுத்துட்டு இருக்காங்களா அவனுக்கு? ஆமா. ஆனா இது எதுவும் அம்மாட்ட கேட்டு அம்மாவை கஷ்டப்படுத்தாத, சரியா? சரி. மோனிக்கு என்னன்னு தெரியலடா. நாங்க இருந்த வீட்டுல இருக்கணும் போல இருக்கான். அதனால நான் அவளை கூட்டு போயிட்டு ஒரு 2 நாள் அங்க இருந்துட்டு வரேன், சரியா? சரிடா. எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லடா. சரிடா, நீ கூட்டு போயிட்டு வா. ஆனா அதுக்கு முன்னாடி அம்மாட்ட பேசிட்டு போனோம்டா. அதான்டா நானும் சொல்லணும்னு நினைச்சேன். அம்மாவை மட்டும் கஷ்டப்படுத்தாதடா. இத்தனை வருஷம் அவர் இல்லாம நம்மளை வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளா ஆக்கியிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம்டா. நம்மளுக்காண்டி நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்மளே கஷ்டப்படுத்தினா கரெக்டா இருக்காதுல்ல. புரியுதுடா. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். என்னம்மா ஆச்சு? உங்க வீட்ல பேசிட்டியா? பேசிட்டே இருக்கேன்டி. ஏன்? எங்க அப்பா கேட்டாங்க. நமக்குள்ள பிரேக்கப் ஆயிட்டு நீங்க சொல்ல வேண்டியதானே மேடம்? என்னது? நீதாண்டி பிரேக்கப்னு சொன்னேன். இப்போ வந்துட்டு வீட்ல பேசுனியான்னு கேட்டுட்டு இருக்க. ஓ, அப்ப பிரேக்கப் தான் நமக்குள்ள, அப்படித்தானே? நானா மேடம் பிரேக்கப் சொன்னேன்? நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். கோச்சுக்காதடி. உடங்க தூர பேரு கிரிஷ். டேய், வாயில இருந்து கையை விட்டு நான் மூச்சு ஊத்தி செத்துற போறேன். சரி கோச்சுக்காத. என்னை பாரு. என்ன? நான் அம்மாட்ட பேசிட்டு தாம இருக்கேன். ஒரு 2 நாளைக்கு முன்னுக்குட்டி கூட எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகணும்னு சொன்னாங்க. ஆனா நான் வரமாட்டேன். கல்யாணம் பண்ண சௌமியாவை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். நீ சொன்ன சரி கிரிஷ், உங்க வீட்ல முடிவா என்னதான் சொல்றாங்க? கொஞ்சம் டைம் கொடுடி. எவ்வளவு டைம் தான் கிரிஷ்? நீ வீட்ல பேசுறியா என்னன்னே எனக்கு தெரியல. பேசிட்டு தாண்டி இருக்கேன். எனக்கு ரொம்பலாம் ஒன்றும் டைம் கொடுக்க வேண்டாம். நாளைக்கு மட்டும் கூட. நாளைக்கே எங்க வீட்டுல பேசி நான் உங்க வீட்டுல பொண்ணு பக்கம் கூட்டு வந்துடுறேன். சரி. பயப்படாதடி. எப்போதுமே நான் உன் கூட தான் இருப்பேன். உன்னைய விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். உன்னைய விட்டுட்டு போறதுக்கு எனக்கு வழியும் தெரியாது. ம். நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். உன்னை மாதிரி ஒரு பாப்பா, என்னைய மாதிரி ஒரு பையன்ட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். சரி. கயிறு கட்டி இழுத்த வலிவாலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறைகள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னப்பா, ஏதோ வேணுமா? உடம்பு சரியில்லையா? மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா, என்னடா, என்னாச்சு? இனியும் மன்னிச்சிருங்கம்மா. நான் உன்னைய மன்னிக்கிற அளவுக்கு நீ என்னப்பா தப்பு பண்ண? உங்களை புரிஞ்சுக்காம நிறைய விஷயம் பேசிட்டேம்மா. என்னைய மன்னிச்சிருங்கம்மா. நீ ஏன் தம்பி என்கிட்ட மன்னிப்பு கேட்க? நான் தானமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க அந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு என் மனசுக்கு தெரியுமா? ஆனாலும் ஏதோ ஒரு கோவம் உங்களை தூரமா என்கிட்ட இருந்து தள்ளி வச்சுக்கிட்டே இருந்துச்சு. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கம்மா. உங்களை அதிகமாவே பேசிட்டேன். என்னப்பா சொல்ற? எனக்கு புரியல. மோனியவும் என்னையவும் கொலை பண்ண பார்த்தது நீங்க இல்லலாமா? அப்படிலாம் நீங்க யாரை காப்பாத்துறதுக்காண்டி போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா? அப்படி காப்பாத்துறவங்களுக்காண்டி போய் சொல்றீங்களேம்மா. அவர் உங்க லவ்வுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவருமா? இல்லப்பா, நான் தான் ஏதோ ஒரு கோவத்துல. அம்மா போய் சொல்லாதீங்கம்மா. நீங்க வந்து எங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டீங்கம்மா. அதான் ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டேன். என்னைய மன்னிச்சிருங்கம்மா. ஏதாச்சும் பேசுங்கம்மா. என் மேல இன்னும் கோவமா உங்களுக்கு? உன் மேல கோவப்பட்டுட்டு நான் எங்கப்பா போறேன் சொல்லு? நான் உயிர் வாழ்றதே உனக்காகவும் ஆதிக்காகவும் மட்டும்தானே. என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் உன்னைய மன்னிச்சிடுறேன். ஆனா நீ அம்மாக்காண்டி ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியமா? உங்க அப்பாவை எதுனாலும் நீ எதுவும் பண்ணக்கூடாது. ஏமா? எனக்காக. சரிம்மா, உங்களுக்காக நான் எதுவுமே பண்ண மாட்டேம்மா. இது சத்தியம். சரி, எந்திரி, கண்ணத்தோட.
உங்களுக்கு என் மேல கோவமே வரலையாம்மா? உங்ககிட்ட கோவப்பட்டுட்டு நான் எங்கப்பா போறேன் சொல்லு. நான் வாழ்றதுக்கு காரணமா இருந்ததே நீயும் ஆதி தானே. உங்க அப்பா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உங்க முகத்தை பார்த்து மட்டும்தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம எனக்கு கிடைச்ச 2 பையங்க மாதிரி யாருக்கு கிடைப்பாங்க சொல்லு. நான் என்ன சொன்னாலும் எந்த கஷ்டம் சொன்னாலும் அது புரிஞ்சு அதுக்கு தகுந்தபடி நல்லா படிச்சு இப்போ இவ்வளோ பெரிய வீட்டில் என்னைய வாழ வைக்கலையா நீங்க 2 பேரும்? அப்ப இனிமேல் நீங்க என் புருஷனுக்காகவும் ஆதிக்காக மட்டும்தான் வாழுவீங்களா? ஆமா, பேச்சு மாறக்கூடாது. நான் ஏமா மாற போறேன்? என் பிள்ளைகளோ தான் என்னோட சந்தோஷம். சரி, அப்போ ஒரு 10 மாசம் கழிச்சு இதே வார்த்தை சொல்றீங்களான்னு பாப்போம். ஏன்டி 10 மாசம் கழிச்சு? எனக்கு புரியல. உண்மைக்கு மாமா? ஆமாமா. என்னம்மா? எனக்கு எதுவும் புரியல. ரொம்ப சந்தோஷமா, அந்த வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷம் கொடுத்துருக்க. என்னாச்சு எல்லாரும் ஒரே புன்னகை முகமா இருக்கீங்க? எனக்கும் ஒன்றும் புரியல தாரா. அம்மா அம்மாக்கு எப்போதுமே செல்லம் ஆதியும் நானும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ மோனி வந்துட்டு சொன்னா, அப்படியாத்த உங்களுக்கு எப்போதுமே செல்லம் அவங்க தானான்னு கேட்டா, அம்மாவும் ஆமான்னு சொன்னாங்க. அப்போ 10 மாசம் கழிச்சும் இதே பதில சொல்லுவீங்களான்னு கேட்டா 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு எதுவுமே புரியல. ஏ மோனி, உண்மைக்கு மாடி? ஆமாடி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடி எனக்கு. அட என்னன்னு சொல்லுங்க. அட லூஸ் அத்தா, நீ அப்பாவாக போற. என்னது? ஆமாண்ணா, மோனி கன்சீவா இருக்கா. அததான் அவ இப்படி சொல்லியிருக்கா. உண்மைக்குமா மோனி? ஆமாங்க, நான் தனியா உங்ககிட்ட சர்ப்ரைஸா சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் அத்தையும் ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்களா, அதான் இதே சந்தோஷத்தோட எக்ஸ்ட்ரா சந்தோஷம் கொடுக்கலான்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேன். தேங்க்யூ சோ மச் டி. எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம இடத்த காலி பண்ணுவோம், அப்புறமாட்டி வந்து இந்த சந்தோஷத்துல கலந்துக்கலாம். என்னையால சத்தியமா நம்ப முடியலடி. உண்மைக்குமே தாண்டா, நம்ம அப்பா அம்மா ஆக போறோம். என்னோட அப்பா அம்மாவும் திரும்பி வர போறாங்கடா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தாண்டி. நம்ம அப்பா அம்மாவா போறோம். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியலடி. போய் டாக்டர் கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துருமா?